மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம்
பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு விடுதலையோடு ஒரு தெரிந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, 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 தோல்வி இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். தள்ள
கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கத்த செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணா நகர் 8ஆம் நம்பர் தெரு ஐபிசி சர்ச்சில் இருக்கிறவன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஹல்லேலூயா. பாட்டு பாடும்போதே நிறைய பேர் வெளியூருக்கு போயிட்டீங்க. ஒரு சிலர்லாம் பார்க்குறேன், கைகள் மட்டும்தான் தட்டப்படுது, சிந்தனைகள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த நல்ல நாளில் கர்த்தரை விடுதலையோடு பாட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ன சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தயவான வேண்டுகோள், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், வசனம் யாரும் பேசலை, மெசேஜும் யாரும் கொடுக்கல. நல்லா கையை தட்டி உற்சாகமாய் இப்போ இந்த வேளையில் சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இது ஒரு விசையாக இந்த வேளையில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டான்ஸாக மாத்திரம் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார்.
நமக்கு பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நம்ம விசுவாசத்தோடு சேர்ந்து ஒரு புதிய பாடலை நாம் பாடுவோம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சீஷர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட தான் இருந்தார். ஆனாலும் அவங்க பயந்து போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். பெருங்காற்று போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த வேளையில் விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடி புதிய பாடலை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் ஒரு பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு. விசுவாசத்தோடு சொல்லுவோம், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று
வீசினாலும் கடல் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. நல்ல கரங்களை உயர்த்தி, இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. என் இயேசு என்னோடுண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் இமானுவேலராக, யெகோவா ஷம்மாவாக என்னோடு கூட இருக்கிறார். நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அக்கினியின் பாதையிலே நாம் நடந்தாலும், பெரும் காற்று அடித்தாலும், தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் நான் வாழவே ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து. உண்மையாய் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து நாங்க வாழ முடியாத ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை இல்லாம, உம்முடைய தயவு இல்லாம ஆண்டவரே நாங்க வாழ முடியாத ஆண்டவரே. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. என் இயேசு என்னோடு. நல்ல விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. எல்லா பயத்தின் ஆவிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தைரியத்தின் ஆவியை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீர் பயமுள்ள ஆவியை தரல ஆண்டவரே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கலக்கங்கள் மாறுவதாக. நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும். மறுபடியும் சொல்லுவோம், என் இயேசு பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா அவர் என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா
பயப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். எல்லா பயத்தின் ஆவிகள் மாறட்டும் ஆண்டவரே. பயத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. அன்பா, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நல்ல தைரியத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. கலக்கங்கள் வேதனைகள் மாறுவதாக. சமாதானம் உண்டாகட்டும். நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். ஓ ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா பயத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு நாங்க வாழ முடியாதப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாம, உம்முடைய இரக்கம் இல்லாம நாங்க யாருமே வாழ முடியாது ஆண்டவரே. அப்பா, உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையை நாங்கள் நம்பி வாழுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை சீர்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா, இந்த பகல் வேளையிலே அப்பா எல்லா பயத்தின் கிரியைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஓ ஆவியானவரே, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு துணையாக வருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்படே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆராதனைக்குரிய தேவனே, ஹல்லேலூயா. அந்த உயர்த்தப்படக்கூடிய தகப்படே, துதி கன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற அந்த தேவாதி தேவனே, அப்படியே கர்த்தரை உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. சேராபின் தூதர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
எல்லாரும் எழுமி நின்று அந்த தேவாதி தேவனை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே யாருமே பரிசுத்தர் என்ற பெயரை பெறல ஆண்டவரே, ஆனால் நீங்க மாத்திரம் ஆண்டவரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. சத்தத்தை உயர்த்தி, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. என்னை மன்னிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நம்மை மன்னிக்கிற தகப்பன், மன்னிப்பதிலே தயவு பெருத்த தேவன், நம்முடைய பாவங்களை பாராமல், நம்முடைய மீறுதல்களை எண்ணாமல் நம்மை கிருபையாய் மன்னித்திருக்கிறாரே. அந்த நல்ல தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. என்னை தேற்றுபவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை தேற்றுபவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். ஓ ரபா சதரபா பஹதரா ரியாகரே பஷதரமலா. நீ பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த. என்னை நேசிப்பவர், என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. என்னை நேசிப்பவர், என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனை பார்த்து சொல்லுவோம், பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த. தேவாதி தேவனை பார்த்து, ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவர் நீங்க, ஆண்டவரே எங்களை தேற்றுகிறவர் நீங்க அப்பா, எங்களை மன்னிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே,
உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த 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 நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த. ஆதியும் அந்தமுமாயிருக்கிற தேவாதி தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி அவர் சகல வல்லமை உடையவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுடைய தேவன், மகிமை உடைய தேவனை பார்த்து நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆஹா லேலுயா 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 ஆஹா லேலுயா. ஓ ஆமென். உம்மை உயர்த்துகிறோப்பா. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவாதி தேவனை ஒரு விசையாக எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லும், பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளின் தலைப்பு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீர். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீர். முதல்ல வாசிப்போம். எரேமியா 17:5-6. எரேமியா 17. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அடுத்த வசனமும் வாசிக்கிறோமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்னன்னு சொல்லியிருக்கு? அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், நமக்கு இது புரியல. கரளையான செடின்னா என்னன்னு தெரியல. புதர். என்னதான் புதர்? அந்த புதர் வர்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சரி, நீங்கள் பார்ப்பீங்க வனாந்திரத்தில் காட்டு பகுதியில் புதர்கள், அதை தேவையில்லாத செடிகள் என்ன செய்யும், அப்படி பெருசு பெருசாக என்ன செய்யும் இருக்கும். அது 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 மாதிரி தான். யார் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவன் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல்
வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை பற்றி பேச போல இப்போ மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற சிலரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு மனுஷன் மேலே மாத்திரமல்ல, இன்ட்ரோடக்ஷனாக சொல்ல விரும்புகிறேன். சிலர் பொண்ணு மேலே எப்படி இருப்பாங்கன்னா நம்பிக்கை வச்சுருப்பாங்க. பொண்ணு மேலே நான் அப்படி நம்பிக்கை வைக்கலைன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தையும் காமிக்கிறேன். யோபு 31:24 வாசிங்க. யோபு 31:24. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் போதும். யோபு என்ன சொல்கிறாருன்னா, நான் பொன்னின் மேல் நம்பிக்கையை வைத்து, பொன்னும் தங்கமும் எல்லாம் ஒன்று தான், தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். சிலருக்கு பொண்ணு தங்கம் அப்படின்னா அது மேலே ரொம்ப என்ன செஞ்சுருப்பாங்க, நம்பிக்கை வச்சுருப்பாங்க. சரி, இது நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு போடணுங்கிறதுக்கு மாத்திரமல்ல, இந்த பொண்ணு தங்கம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா இதை கொண்டு என்ன செஞ்சிடலாம், பேங்கில் கொண்டு அடகு வச்சு பணத்தை நம்ம எடுத்து நம்முடைய காரியத்தை என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எது மேலே நம்பிக்கை வைப்பாங்க, பொண்ணு மேலே நம்பிக்கை வைப்பாங்க. சிலர் பாருங்கள் பணத்தின் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. பணம் 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 பெரிய நம்ம பிழையாம் கூட அவர் பணத்தின் மேலே தான் நம்பிக்கை வச்சார். அநீதத்தின் கூலி அப்படின்னு சொல்லியிருக்கு. அநீதத்தின் கூலி. அவர் எதை எதிர்பார்த்தாரு, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அல்லது அந்த ராஜா சொன்னபடி அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுட்டு நல்லா பணம் வாங்கிட்டு வரணும்னு என்ன செஞ்சார், நினச்சார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம்தான், வசனத்தை நான் சொல்லலை. பேலிக்ஸ் உங்களுக்கு தெரியும், அதிபதி, பெரிய அதிபதி. ஆனால் அவர் பவுலப்போஸ்தலன் பணம் கொடுப்பான்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு, காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிடணும், பவுலை விடுதலை பண்ணிடணும்னு சொல்லி. அப்போ சிலருக்கு பணத்தின் மேலே என்ன இருக்குது, நம்பிக்கை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாம்ச புயத்தின் மேலே நம்பிக்கை. என்ன, எது மேலே நம்பிக்கை? இதில் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். மாம்ச பலன் இதுக்கு யாருக்கு சிலருக்கு இருந்திருக்கலாம். நான் தெரிஞ்ச ஆளை மாத்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன். பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்துக்கு தன்னுடைய மாம்சத்தின் மேலே என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சது, அவனுக்கு இருந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே கூட என்ன செய்யலாம் போகலாம். முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை மாத்திரம் நம்ம பார்த்துருவோம். மார்க்கு 10:24 வாசிங்க. மார்க்கு 10:24. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இது ஐஸ்வர்யம்னு மொத்தமாக கொண்டு வந்துட்டார் எல்லாத்தையும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், அதை இன்னும் நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராதனைக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. பணம் பொருள் அப்படின்னு அதுக்காகவே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அலைந்து கொண்டு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அப்படின்னா போகவே மாட்டாங்கன்னு இல்லை, அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. பணம், ஐஸ்வர்யம், இப்படியே இதையே நம்பி இதையே சார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. இப்படிலாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனுஷன் மேலே நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, நம்ம வைக்கக்கூடாது. கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறதுலாம் பைபிளில் இருக்குது, அதை பார்க்கல. இதை மாத்திரம் பார்க்க போகிறோம். மனுஷன் மேலே நம்பிக்கை நாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி வச்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம், வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதே அறிஞ்சிருவோம். மனுஷன் மூலமாகவும் தேவன் என்ன செய்கிறார், நன்மைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். எல்லாமே அவர் வானத்திலிருந்து மன்னாவை போடுறது மாதிரி போட்டுறதில்லை. மனுஷன் மூலமாகத்தான் அவர் சில காரியங்களை செய்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக யாரை நம்பிடக்கூடாது, மனுஷனை நம்பிடக்கூடாது. இந்த மனுஷன்ட்ட போனால் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பி என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. நாம் யாரைத்தான் பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அல்லது கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேலே இருந்து என்ன செய்வார், எந்த வகையிலையாவது மனுஷன் மூலமாக செய்வார் அல்லது காக்கா மூலமாக செய்வார், அது அவருடைய வேலை. நம்முடைய நம்பிக்கை
இவங்கிட்ட போனால் அந்த காரியம் நடக்கும், இவங்களை சார்ந்திருந்தால் நமக்கு நடக்கும், இந்த டாக்டர்கிட்ட போனால் நமக்கு சுகமாகும். சிலர் அப்படிலாம் நம்ம பார்த்து போகிறோம் பாருங்கள். எத்தனையோ டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் சில டாக்டர்களை பார்த்து இந்த டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், சுகமாயிரும். இந்த டீச்சர்கிட்ட டியூஷன் படிக்க போனால் என் பிள்ளை நல்ல மார்க் என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. இவர்கிட்ட போனால் நம்ம கடன் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். இப்படி நம்ம சில சமயங்கள் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி நினைக்க கூடாது. இப்போ வேதத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 4:1. அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இஸ்போசேத் யாரு? சவுலினுடைய குமாரன், சவுலுடைய குமாரன். இப்போ இந்த அப்னேர் தான் இந்த இஸ்போசேத்தை ராஜாவாக ஆக்கினார். 2 சாமுவேல் 2:8-10 வரைக்கும் வாசிருங்க. அப்னேர் சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மக்னாயீமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். சரி, இப்போ இந்த அப்னேர் தான் இந்த இஸ்போசேத்தை ராஜாவாக என்ன செய்கிறார், ஆக்குகிறார். அப்னேர் ஒரு நல்ல படை தலைவன், அதில் எந்த விதமான நம்ம சமரசமும் பண்ண வேண்டியதில்லை. அவர் ஒரு பெஸ்ட் ஆள் தான், ஒரு படை தளபதி தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த இஸ்போசேத் ஒரு வீக்கான ஒரு ராஜா, பலவீனமான ஒரு ராஜா. அப்னேரை மீறி அவர் எதையும் என்ன செய்ய முடியாது. இஸ்போசேத்திட்ட கேட்டால் அப்னேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய அளவு இந்த அப்னேர் ஒரு நல்ல பெஸ்ட் படை தளபதியாக என்ன செய்தார், இருந்தார். இவருடைய நம்பிக்கை, இவர் சார்ந்திருந்தது எல்லாமே யாரை தான், அப்னேரை தான். இன்டைரக்டாக பார்த்தா இஸ்போசேத் ராஜா இல்லை, யார் தான் ராஜா, அப்னேர் தான் ராஜா. பெயர் அளவில் ஒரு பொம்மை ராஜாவாகத்தான் யார் இருந்தா, இஸ்போசேத் என்ன செய்தார், இருந்தார். அப்போ இவருக்கும் ஆண்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஹல்லேலூயா, இதை புரிந்து கொள்ளணும். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, என்ன ராஜாவாகிறதுக்கு காரணம் யாரு, அப்னேர். இவர் கர்த்தரை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. கர்த்தருக்கு இவருக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, கர்த்தருக்கு இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. கர்த்தரை நேசிக்காத, கர்த்தரோடு தொடர்பு இல்லாத ஒரு ராஜா. இவர் யாரைத்தான் நம்பி இருந்தாரு, அப்னேரை நம்பி இருந்தாரு. மனுஷன் இன்னைக்கு காலையில் கம்பீரமாக முழங்குவான், ஆனால் சாயங்காலம் இருக்க மாட்டான். மனுஷனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அது தேவனுடைய பிள்ளைகளாகட்டும் அல்லது சாதாரண ஆள்களாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட தேவன் நாம் இவ்வளவு நாள் இருப்போம்னு சொல்லி கேரண்டியே கொடுக்கல. நல்லா அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆயுசு நாட்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ரொம்ப காலம் நம்ம வாழ்வோம்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதெல்லாம் நல்ல காரியம்தான். என்னதான் விசுவாசித்தாலும் தேவன் குறித்திருக்கிற நாளில் இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். சில சமயங்களில் தேவனுடைய சித்தமும் திட்டமும் நிறைவேற தேவன் சில காரியங்களையும் என்ன செய்வார், அனுமதிப்பார். சரி, அது இருக்கட்டும். இப்போ பாருங்க, திடீரென்று யார் மரித்து போகிறா, அப்னேர் மரித்து போகிறார். இப்பொழுது பாருங்க, இஸ்போசேத்துக்கு உலகமே இருண்டது போல ஆயிற்று. உலகமே என்ன செய்யுது, இனிமே இவ்வளவுதான், நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், பயப்படுகிறார், கலங்குகிறார். அவர் மாத்திரம் கலங்கலை, இஸ்ரவேலர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, கலங்குறாங்க. ஏன்னா அப்னேர் ஒரு பெஸ்ட் படை தளபதி தான், அதில் எந்த குறைவும் என்ன செய்யாது, கிடையாது. சில சமயங்கள் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பாகிஸ்தான்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த படை தளபதிகளே பின்னாட்களில் யாராக மாறிடுவாங்க, அதிபதியாக மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஜியாவுல் ஹக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், திடீர்னு ஒரு நாளில் என்ன செஞ்சார், அந்த பாகிஸ்தானே கேப்சர் பண்ணிட்டார். அடுத்தது முபாரக்குன்னு ஒருத்தர் இருந்தார். முபாரக் தானே, முஷாரப். முபாரக் வேற, இன்னொரு இடத்துல முஷாரப் என்ன செஞ்சார், திடீர்னு யாராக மாறினார்,
ராஜா அதிபதியாக என்ன செஞ்சார், மாறினார். அந்த மாதிரி தான் இந்த அப்னேர் கிட்டத்தட்ட ராஜா போல தான். ஆனால் இந்த இஸ்போசேத் யாரை நம்பி இருந்தார், அப்னேரை நம்பி இருந்தார். திடீர்னு ஒரு மண்டையை போட்டார். உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் தெரியும். இப்போ என்ன செஞ்சா, அவன் கைகள் என்ன செஞ்சு போயிட்டு, திடனற்று போயிட்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன செய்தாங்க, கலங்கினார்கள். அப்படி தான் இருக்கும். ஒரு முக்கியமான நபர் இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு கலக்கமாக தான் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா விஷயத்தை எடுத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆனாலும் நம்ம சொல்லத்தான் செய்ய வேண்டியிருக்கு. 57 வயசில் திடீர்னு பொட்டுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அது நாங்கள் யோசிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட நான் சிந்திக்கலை. எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது என் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு நம்ம சேர்த்தா நம்ம என்ன நினைப்போம், சந்தோஷமாக வெளியே வருவோம்னு நினைப்போம். அது எங்கள் அப்பாவை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தேவனுடைய மனுஷன், எந்த குறைவும் அதில் கிடையவே கிடையாது. எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். ஒருவேளை வெளியே உள்ளவங்களுக்கு ஒரு நடிப்பு போல் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நபர் எப்படி இருக்காருன்னு என்ன செய்யும், தெரியும். எங்கள் அப்பாவை பல முறையில் நானே சோதிச்சிருக்கேன். எப்படிப்பட்ட ஆள் நான் பாருங்கள். ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா இந்த காரியத்தில் எப்படி இருக்கிறாங்க, இந்த காரியத்தில் எப்படி இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் ஸ்பை நம்ம பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, நீங்கள் நேக்கா சினிமா பார்க்குறீங்க பாருங்கள், அதை உங்கள் பிள்ளை பார்க்காங்க. நீங்கள் தேவையில்லாத காட்சியை இதில் பார்க்கிங்க பாருங்கள், அதை உங்கள் பிள்ளை உங்கள் மனைவி பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள ஸ்பைகளுக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. ஒற்றர்களை கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறாரு. ஒற்றர்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவர் உள்ளே வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். சரி, அவங்க திடீரென்று என்ன செஞ்சாங்க, மரித்து போனாங்க. அந்த சூழ்நிலையில் இதை மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கும். திடனற்று போனது போல் ஒரு கலக்கம், ஒரு பயம். ஒரு முக்கியமான நபர் என்ன செஞ்சாச்சு, வீட்டை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அந்த நாட்களில், அந்த எடுபட்ட நாட்கள், அந்த ராத்திரி வேளையில், அந்த சில நாட்கள் எல்லாரும் அடக்காராதனைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்தது அது யாரை தான் பாதிக்கும், அந்த குடும்பத்தினரை ரொம்ப என்ன செய்யும், பாதிக்கும். அது உண்மைதான். அப்போ பாருங்கள். ஆனால் நம்ம விஷயத்தில் என்னென்னா, நமக்கு இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்ம தகப்பனாரை மாத்திரம் சார்ந்திருக்கலை, எங்கள் அப்பாவை மாத்திரம் சார்ந்திருக்கலை. யாரோட தொடர்பு உள்ளவங்க எங்கள் அம்மா, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாம் ஆண்டவரோடு நாங்கள் தொடர்பு உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதனால் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நம்ம வீட்டில் துக்கமே வராது, மரணமே வராது, பிரச்சனையே வராது என்று ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆனால் அப்படியே வந்தாலும் அந்த துக்கம் சந்தோஷமாக மாற செய்வார். அதை தாங்கிறதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. வீடு எப்படி இருந்திருக்கும், இருட்டாக இருந்திருக்கும். ஒரு வெளிச்சம் போயிட்டு வீடு இப்போ எப்படி இருக்கு, இருட்டாக இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எங்களை விட்டு போகலை. அது மாதிரி உங்களை விட்டு என்ன செய்யலை, போகலை. இது யாருக்கு தெரியல, இஸ்போசேத்துக்கு தெரியல. அப்னேர் போனால் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு அப்னேர் ஆண்டவர் தருவார், கர்த்தர் எங்களை தேசத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு தேவனோடு அவர் நெருங்கி சேர முடியல. காரணம், தேவனுக்கு அவருக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இவர் யாரை நம்பினாரு, அப்னேரை நம்பினாரு. அப்னேர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. இப்படி தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மனுஷன் மேல் நாம் நம்பிக்கை ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதே இஸ்போசேத்து தான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நம்பிக்கை இனிமேல் யார் மேலே போயிட்டுன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாப். அவர்கள் பென்யமின் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. 5ஆம் வசனம் 5. பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். அடுத்தது இவருடைய நம்பிக்கை யார் மேல வந்துருச்சு, பானா, ரேகாப். இந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு ஒன்று காலையில் இது நடந்தது, சாயங்காலம் இப்படி நடந்ததுன்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை பல மாதங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஆயிருக்கும். ஒருவேளை வருஷங்கள் கூட என்ன செஞ்சுருக்கலாம், ஆயிருக்கலாம். நமக்கு அது தெரியாது. வருஷங்கள் கிடையாது, மொத்தமே 2 வருஷம் தானே. ஒருவேளை சில மாதங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஆயிருக்கலாம். இப்போ அவருடைய நம்பிக்கை அடுத்தது யார் மேலே போகுது, பானா, ரேகாப் மேலே போகுது. அந்த நாட்களில் கோத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவங்க எந்த கோத்திரம்,
பென்யமீன் கோத்திரம். இந்த கோத்திரத்தை ரொம்ப நம்பினார் யார்? இந்த இஸ்போசேத்து. இந்த இஸ்போசேத்து என்ன செஞ்சார்? ரொம்ப நம்பினார். அப்பனேர்கிட்ட இருந்த நம்பிக்கையை அப்புறம் அடுத்தது யார்கிட்ட வச்சுட்டாரு? பானாப் ரேகாப்கிட்ட வச்சுட்டாரு. ஏன்னா யார்கிட்ட வைக்கல? தேவனிடத்துல வைக்கல. தேவனிடத்துல வச்சிருந்தா இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இன்னும் நமக்கு கர்த்தர் தேவை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு சமயத்தில் ஒரு விசுவாசியினுடைய கணவர் ரொம்ப வியாதிப்பட்டு போனார். ஒரு வீட்டில் அந்த வீட்டில் உள்ள அந்த தலைவர் ரொம்ப வியாதிப்பட்டு போனார். அந்த பாஸ்டர் அடிக்கடி போய் என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணுவாராம். என்ன ஜெபம் பண்ணி நல்லா நம்ம நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்லிவிட்டு, கர்த்தர் கண்டிப்பாக கைவிட மாட்டார், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் ஜெபம் பண்ணி நல்ல நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளெல்லாம், உற்சாகமூட்டும் வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டு வருவாராம். ஆனால் பாருங்கள், சில மாதங்கள் கழித்து அவர் மரித்து போயிட்டார். மரித்து போய் அடக்கெல்லாம் பண்ண பிறகு ஒரு நாள் இந்த பாஸ்டர் திருப்பி போனாராம். பாஸ்டர், நீங்கள் பெருசாக சொன்னீங்களே, கர்த்தர் என் பிள்ளைய எங்கள் கணவனை கைவிட மாட்டார், கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக சுகம் தருவாருன்னு சொன்னீங்களே, இப்போ கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே இந்த பாஸ்டர் சொன்னாராம், இன்னும் கர்த்தர் உங்களை கைவிடலை அப்படின்னு சொல்லி அவங்கள ஆற்றி தேற்றி சில காரியங்களை என்ன செஞ்சாராம்? சொன்னாராம். ஒரு வீட்டில் ஒரு கணவன் போயிட்டாருன்னு உடனே, அல்லது ஒரு மனைவி போயிட்டாங்கன்னு உடனே இனிமேல் எல்லாமே சூனியமாயிட்டுன்னு இல்லை, இன்னும் கர்த்தர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்கள நம்பி இருந்தோம், இதுவரைக்கும் நம்ம அவங்கள சார்ந்திருந்தோம், இப்போ அவங்கள சார்ந்திருக்கிற நிலைமையை எடுத்துட்டாரு. இப்போ நாம் சார்ந்திருக்க வேண்டிய இடம் எது? தேவனுடைய பாதம். தேவன் தான் நமக்கு. எங்களை விட எங்கள் அம்மா அதிகமாக தேவனை பிடித்து கொண்டார்கள். அதான் எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஜபத்தினுடைய விளைவுகள் தான் நாங்களும் கூட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிடிச்சாங்கன்னா புளியங்கொம்ப மாதிரி அப்படி பிடி, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண போனாங்கன்னா டவலோடு போவாங்க. ஏன்னா அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு ஜெபம், ஸ்தோத்திரம். அந்த ஜெப கிருபையை கர்த்தர் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தாரு. ஆகவே தன்னுடைய கணவன் இழந்த அந்த இழப்புக்கு மேலாக தேவன் அவங்களை ஆசீர்வதிக்காமல் விடலை. எங்களை ஆசீர்வதிக்காமல் விட்டுட்டாரா? ஓட்டாண்டியா நாங்கள் போயிட்டோமா, அல்லது எங்கேயோ நாங்கள் போயிட்டோமா, அல்லது எங்கள் அப்பா இருக்க வரைக்கும் தான் ஊழியம், இதோட ஊழியம் முடிஞ்சதுன்னு ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மரணமே வந்தாலும் கூட நமக்கு தேவை தேவன். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனையே சார்ந்து இருக்கக்கூடாது, மனுஷன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. அது தேவன் இதன் மூலமாக நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு வந்தாதானங்க தெரியும் அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான், ஸ்தோத்திரம். அவரவருக்கு வந்தாதான் என்ன செய்யும்? அது தெரியும், அதுவும் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நடந்துட்டு என்ன பண்ணுறது? என்ன செய்ய முடியும்? ஒரு மரணம் ஒரு வீட்டில் வருது, நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனாராம். அப்போ அவங்க உடனே கேட்பாங்கல்ல, அவர் ஏன் ஆக்சிடெண்ட்டில் மரிச்சாரு? அப்போ அவர் பெரிய பாவம் செய்திருக்கிறாரு, அதான் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. இது பெரிய வேதனையான ஒரு காரியம். பாஸ்டர் அம்மா, அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு இருக்கிற வேதனை அவர் மரித்த வேதனையை காட்டிலும் என்ன வேதனை? ஜனங்களுடைய அல்லது விசுவாசிகளுடைய மற்றவங்களுடைய பயங்கரமான தாக்குதல். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச மாதிரி. அவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பார். கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அப்படிலாம் சொல்லியிருக்காரா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல கேட்குறாங்க, அந்த சீலோவாமில் அந்த சீலோவாம் அந்த சுவர் இடிந்து விழுந்து அந்த கோயிலா, அது என்ன கோபுரம், அந்த கோபுரம் இடிந்து விழுந்து 14 பேர் செத்து போயிட்டாங்களே, இது இவங்க செய்த பாவமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் இயேசுக்கிறதுக்கு நீட்டாக சொல்கிறாரு, அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி கிடையாது. அவங்க பாவம் செய்ததுனால அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறது என்ன செய்யாது? கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம இந்த உலகத்தை விட்டு கொண்டு போகணும். அது ஒன்று ஆக்சிடெண்ட்டாக இருக்கக்கூடும், ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. நாம் அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் படுக்கையிலிருந்து போக நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. இதுக்கு கூட மரணம் கூட எப்படி நடக்கணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஏன்? படுக்கையில் இருக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம். ஏன் பாக்கியம்? தேவனோடு ஒப்புரவாக, தேவனோடு ஐக்கியப்பட. ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துங்க, என்னை நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கேன், சில காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நேரம் கிடைக்கும். ஆனால் ஆக்சிடெண்ட் அப்படிங்கும்போது அந்த நேரம் என்ன செய்யாது? நமக்கு கிடைக்காது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூளை செத்து போயிடுது, அதுக்கு இன்னும் கோமா ஸ்டேஜ்.
அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது கூட நாம் நம்புகிறோம், என்ன நம்புகிறோம் அப்படின்னா, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அவங்க உள்ளது ஒன்றுமே இருக்காது, அவங்க அப்படி செத்த நிலைமையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. கோமா, சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது வெளியில் பேச முடியாது, ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி இருப்பானா, பிரைட்டாக இருப்பானா, அவன் கரெக்டாக என்ன செய்வான், இருப்பான். அப்போ அந்த உள்ளான கோமா ஸ்டேஜுக்கு போனால் கூட தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அதனால் தேவன் எப்படி நம்மளை உலகத்துலேருந்து எடுப்பாருங்கிறது முக்கியம் அல்ல. வியாதிப்பட்டு இறந்தா ஒரு பெரிய காரியமா, கேன்சர் இறந்தா ஒரு பெரிய பரிசுத்தமா, அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அது எப்படியோ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்குது, அதை குறித்து நம்ம ரொம்ப என்ன செய்ய வேண்டாம், தியானிக்க வேண்டாம், அவங்கள காயப்படுத்தவும் குற்றப்படுத்தவும் வேண்டாம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல இஸ்போசேத் என்ன பண்ணிட்டாரு, அப்னேர் மேலே இருந்த அந்த நம்பிக்கையை அப்படி இப்போ பானாப் ரேகாப் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு மனுஷன் மேலே தான் நம்பிக்கையை ஒழிய தேவனை கூப்பிடவே இல்லை. அதுதான் பயங்கர ஒரு வேதனையான ஒரு காரியம். நம்ம வீட்டில் சில கஷ்டங்கள் சில பாடுகள் வரும்போது பணத்தையோ அல்லது டாக்டரையோ மற்ற மனுஷனையோ நாம் நம்பி அலைகிறதுல பிரயோஜனம் இல்லை. யாரை தான் நம்பணும், நம்ம கர்த்தரை நம்பணும். கடைசி நடந்தது பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அதில் கொஞ்சம் டச் பண்ணவும் விரும்புகிறேன். இவர் பானா ரேகாப் யார், பென்னியமீன் கோத்திரம். அவருடைய கோத்திரம் என்ன கோத்திரம், பென்னியமீன் கோத்திரம். தன்னுடைய கோத்திரத்தான வச்சா நமக்கு பாதுகாப்பு. ஏன் ஓப்பனாக சொல்லிடுமா, நம்ம ஜாதிக்காரன் இருந்தா நமக்கு பாதுகாப்பு தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி இருக்கா இல்லையா, இந்த நாட்களில் இருக்கா இல்லையா, இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம ஜாதியோ அடுத்த ஜாதியோ தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா அவன் வாழவே முடியாது. இவன் நம்பிக்கை அப்படி என்ன போயிட்டுனா கோத்திரத்து மேலே போயிட்டு, இந்த நாட்களில் இருக்கிற ஜாதி பாசம் ஜாதி நேசம் அவனுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, கர்த்தரை விட இவங்க யாரை எந்த கோத்திரத்தை அதிகமாக மதிக்க ஆரம்பிச்சான், பென்னியமீன் கோத்திரத்தை. கர்த்தர் காமிச்சிட்டாரு, டேய் நீ உன் கோத்திரம் உன் ஜாதின்னு பார்த்து நீ என்ன செய்ய வேண்டாம், பழக வேண்டாம். நீ என்கிட்ட வா, என்னிடத்துல நீ வா, நான் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை நான் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் இவருடைய பாசம் அப்படியே எங்கே போயிட்டு, பானா ரேகாப்ட போயிட்டு அவன் வச்சு செஞ்சுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய காரியம் என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை தவிர வேற யாரு மேலே நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். நம்ம வேலை என்ன, அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கணும். அவர் அங்கிருந்து நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக என்ன செய்வார், செயல்படுவார். எந்த வழியிலும் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக, ஊழியக்காரர் மேல் கூட நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஊழியக்காரர் மேல இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரர்களை தெய்வமாக நினைக்கிறார்கள். அதுவும் ஒரு தீர்க்க தரிசன கிருபை இருந்துட்டா போதும், அதுவும் ஒரு அற்புதங்களை செய்கிற சக்தி இருந்துட்டா போதும். ஐயோ தெய்வத்துக்கு ஈக்குவலாகவே அவங்க பேசும்போது நான் கவனிச்சு, ஐயா சொல்லுங்க, அப்படி என்ன செய்வாங்க, தெய்வத்துக்கு ஈக்குவலாக என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் ஒரு பாத்திரம் தான், ஒரு வெசல் தான், ஒரு கருவி தான். அவர்களை கருவியாக தேவன் பயன்படுத்த, அதை யார் தான் பயன்படுத்துகிறார், தேவன் தான். தேவனுடைய கிருபை இல்லை என்றால், தேவன் அந்த வரத்தை கொடுக்கவில்லை என்றால் அவங்களால் என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க முடியாது. அவர்களால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இப்போ காரியத்துக்கு பைபிள்ல இருந்தே நான் வரேன். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:20 முதல்ல வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:20. அந்த நிருபமே இல்லையோ, ஆண்டவர் தூக்கிட்டார் போலயே. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டால், துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். சரி, துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல இதை கொஞ்சம் பேசிக்கிடுறேன். இந்த பவுலை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பவுல் யாரு, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். அவர் கையில் 5 ஊழியம் இருந்துச்சு. அவர் அப்போஸ்தலர், அவர் தீர்க்கதரிசி, அவர் சுவிசேஷகர், அவர் போதகர், அவர் மேய்ப்பர்.
5 விதமான ஊழியங்கள் இருந்துச்சு. அத்தனை வரங்களும் அவரிடத்தில் என்ன செய்யப்பட்டது? செயல்படுத்தப்பட்டது. பிசாசுகள் ஓடினது, சப்பானிகள் நடந்தார்கள், வியாதியஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க? குணமானாங்க. கொஞ்சம் வாரானே பைபிளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28:7-9 வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 28:7-9. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். சரி, மெலித்தா தீவுல இருந்த வியாதியஸ்தர்கள், அதாவது இப்படி சொல்லுவோமே, பவுல் உள்ளே வரும்போது நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனா பவுல் மெலித்தா தீவை விட்டு வெளியே போகும்போது ஒரு வியாதியஸ்தன் கூட இல்லை. அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டார்கள். அத்தனை பேரும் மெலித்தா தீவில் இருந்த அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? குணமாக்கப்பட்டார்கள். சப்பானி நடக்க செஞ்சிருக்கிறாரு லீஸ்திராவில். ஐத்தீகு, செத்து போன ஐத்தீகு உயிரோடு எழும்பி இருக்கிறான். இன்னும் அவர் மேலே இந்த உருமால் கச்சைகளை எடுத்து போட்ட போது வியாதிகள், பிசாசுகள் என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. அப்படி வல்லமை உள்ளவர். இப்பொழுது பாருங்க, துரோப்பிமிவு அப்படின்னு சொல்றாங்களே, அவர் வந்து ஒரு ஊழியக்காரர் தான், பவுலோடு இருந்த ஒரு ஊழியக்காரர். இப்போ அவருக்கு என்ன செய்யுதுன்னா, அவருக்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த துரோப்பிமிவுடைய வியாதியை நீக்கோப்பா, ஆண்டவர் குணமாக்கப்பா, நீர் அற்புதங்களை தேவன் அல்லவா, எத்தனையோ அற்புதங்களை என் மூலமா செஞ்சிற, ஆண்டவரே இந்த துரோப்பிமியுடைய வியாதியை குணமாக்கும்னு சொன்னா வியாதி இருந்த மாதிரி தான் இருக்கு. செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காரு. அவருடைய உருமால் கச்சைகளை போடும்போது அங்கே வியாதியஸ்தர் குணமாகறாங்க. இப்போ இவர் போராடி ஜெபிக்கிறாரு. என்ன செய்ய மாட்டேக்கு? ஜெபம் என்ன செய்யப்படலை? கேட்கப்படலை. அவர் அதை சொல்றாரு, துரோப்பிமிவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் தாரம் பாருங்க. இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 5:23. 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். ஏயா, இவர் இவ்வளவு பெரிய பரிசுத்தம் தானே, இவ்வளவு பெரிய சுகமளிக்கிற வல்லமை பெற்றவன் தானே. தீமோத்தேயு இங்க வாடா. சின்ன பையன் தானே அவரு. தீமோத்தேயு இங்க வா. கையை வச்சு ஹீல் சொல்லியிருக்கலாம்ல. அல்லது அவனை கூப்பிட்டுட்டு கிளாட்சனை பின்னால் நிப்பாட்டிட்டு ஒரு தள்ளு வயிற்றுல, பிரைஸ் அலாட், ஹீல், பொத்தன ஒரு கீழே ஒரு போர்வையை போடு, மூடு, பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம் செஞ்சிருக்கலாம்ல. ஏன் செய்யல? ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் கிருபை இருந்தாலும், எவ்வளவுதான் வரங்க இருந்தாலும், அங்க இருந்து என்ன செய்யணும்? அவர் செயல்படணும். இவர் மூலமாக அவர் செயல்படாட்டா அங்க ஒண்ணுமே என்ன செய்யாது? நடக்காது. இந்த கூட்டத்துக்கு போனா சுகமாயிரும், அந்த கூட்டத்துக்கு போனா சுகமாயிரும். இந்த தீர்க்கதரிசிட்ட போனா அவர் 4 வார்த்தையை சொல்வாரு. எந்த தீர்க்கதரிசிட்டு நீங்க போங்க, ஆனா அவங்க கர்த்தர் இடத்துல அவங்கள வச்சிடாதீங்க. பவுலப்போஸ்தலனே என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஆனானப்பட்ட பவுலப்போஸ்தலன் எத்தனை நிருபங்களை எழுதினவர். பொதுவாக நான் சொல்லுவேன், ஆளினால் அழகு ராஜா கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் ஆளினால் ஒரு அழகு ராஜா யார் தெரியுமா? பவுலப்போஸ்தலன். பவுலப்போஸ்தலன் கிட்ட யாரும் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக பவுலப்போஸ்தலன் மாபெரும் ஒரு அசைவை, மாபெரும் ஒரு எழுச்சியை, எழுப்புதலை உண்டாக்கின ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவரால் ஒரு சின்ன வயிற்று வலியை குணமாக்க முடியல. ஸ்தோத்திரம். வயிற்று வலின்னா எனக்கெல்லாம் சந்தோஷம் வந்துடும் ஜெபமாக்குறது, ஜெபம் பண்ணுறதுக்கு. கேன்சர்னு வந்ததுன்னா கேன்சர், சோதரம் 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 கொஞ்சம் ஒரு 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 மாதிரி ஒரு எண்ணம் வருமா வராதா? ஸ்தோத்திரம். கேன்சராக வந்திருக்கு, சோதரம் சோதரம் சோதரம். ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்தீங்களா? சோதரம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? இது 1வது ஸ்டேஜா, 2வது, 3வது, 4வதா? அது இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? உங்கள் கை பேனை பேன் எடுத்துக்கிட்டா இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்துருக்க வேண்டாமா? சரி சரி வாங்க வாங்க வாங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இவருடைய ஜெபமெல்லாம் அப்படி கிடையாது. பவர்ஃபுல் ப்ரேயர் பண்ணுவார். ஏன்னா இவர் மூலமாக அப்படி அற்புதங்கள் என்ன செய்யுது? நடக்கு. தீமோத்தேயு வா, இயேசுவின் நாமத்தினாலே வயிற்று வலியை போ. செத்தவன் உயிரோடு எழுப்பிக்கான், வயிற்று வலி போக மாட்டேக்கு.
வயிற்று வலி போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? ஞானமாக சொல்கிறார். என்ன சொன்னார்? இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கொட்டிக்கப்பா அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஆலோசனை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். புரிந்து கொண்டவர்கள் ஒரு அல்லையில சொல்லுங்களேன். அப்போ என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் மேலே அதீத நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். தமிழ் அப்படியே நிறைய இருக்குது. நல்ல தமிழுக்காக கத்தரை ஸ்தோத்திரிங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க. ஸ்தோத்திரம். செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப காதில் என்ன தேனு ஐயா தப்பா சொல்லிட்டா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு இருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஆளை நம்ம சபையில் நினைச்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நாம் எந்த அளவு ஒரு ஊழியக்காரனை மதிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுளுக்கு இருக்கிற ஸ்தானத்தை ஊழியக்காரனுக்கு கொடுத்துடாதீங்க. அதுக்கு தான் தேவன் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இதே சீஷர்கள் விஷயத்தில் பாருங்கள். மத்தேயு 17:14-15 வாசிங்க. மத்தேயு 17:14-15. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? 10:1 வாசிங்க. மத்தேயு 10:1. குயிக்கு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கொடுத்துட்டாரா கொடுக்கலையா? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தாச்சு. அதிகாரம் கொடுத்த பின்பு ஒரு நபர் வராரு. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். பார்த்தீங்களா? இப்போ சீசர்களால் என்ன செய்ய முடியல? எத்தனையோ பிசாசுகளை துரத்துனாங்க, எத்தனையோ வியாதிகளை சொஸ்தமாக்குனாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே வாலண்டியர் சொல்கிறாரு, பிசாசுகள் போனதுக்காக ரொம்ப என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்போ இந்த இடத்துல வருகிற வேளையில் இவங்களால் என்ன செய்ய முடியல? இவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ அற்புதங்கள் இவங்க மூலம் நடந்துச்சு, எத்தனையோ பிசாசுகள் போச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் இவங்களால் இந்த தகப்பனுடைய இந்த மகனுக்கு என்ன செய்ய முடியல? இந்த சந்திர ரோகத்திலிருந்து அந்த வியாதியிலிருந்து என்ன செய்ய முடியல? குணமாக்க முடியலை. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, ஊழியக்காரர்கள் பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அவர்களும் ஒரு எல்கைக்கு உட்பட்டவர்கள் தான். நம்பிக்கை கொள்ள வேண்டியது நம்ம தேவனிடத்தில். இவங்கிட்ட அளவு கடந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை கொள்ள கூடாது. ஏன்னு பின்னால் ஆண்டவர் சொல்லிட்டார். இவங்க மெதுவாக பூ போல அப்புறம் கேட்குறாங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணாதீங்க, சோத்திரம் ஜெபம் பண்ணது போதும். அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சோடனே கேட்பேன், எத்தனை சம்பவம் இப்படி சொல்லி உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஐயோ பாவன்னு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் திடீர்னு பிடிப்பேன், மாட்டிக்கிடுவீங்க. ஸ்தோத்திரம். சரி, திருப்பி அவங்க பூ போல கேட்டாங்க, ஆண்டவரே, எத்தனையோ பிசாசு எங்கள் மூலமாக போச்சு, எத்தனையோ வியாதிகள் எங்கள் மூலமாக போச்சு, ஆனால் நல்லவங்க சீசர்கள். ஸ்தோத்திரம். சமாளிச்சுட்டு என்ன செஞ்சிடல, போயிடல. ஸ்தோத்திரம். அவன் அப்பன் சரியில்லை, இவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல. இவங்க அப்பன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல. 3-4 தலைமுறைக்கு முன்னால் இவன் என்ன செஞ்சானோ தெரியல. இவ்வளோ ஜெபம்னு போக மாட்டேக்கன்னு சொல்லி அதை அப்படியே அவன் மேலே தள்ளிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். சரியில்லை, நான் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், நான் உபவாசம் தான் பார்க்குறேன், ஆனால் இது போக மாட்டேக்க. அப்போ இவன் சைடில் ஏதோ ஒன்று என்ன செய்யுது இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அதை எங்களால் குணமாக்க முடியல? அப்படிங்கும்போது ஆண்டவர் என்ன நல்லா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாகிலும் புறப்பட்டு போகாது. நீங்கள் நான் அதிகாரம் கொடுத்தது உண்மைதான். நீங்கள் லோக்கல் பிசாசுகளை துரத்திக்கிட்டு, ஒரு பிசாசை துரத்திக்கிட்டு அது ஆடுறதுக்கு மேலே நீ ஆடுற கடந்து. ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லுவாங்கன்னா எச்சி பிசாசுன்னு சொல்லுவாங்க. எச்சி பிசாசு.
பிசாசுனா என்ன அர்த்தம்? லோயர் லெவல் பிசாசு. பிசாசுகளே லோயர் லெவல், மிடில் லெவல், ஹையர் லெவல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஹையர் லெவலுக்கு போனோன்னா அந்த அளவு பவர் இங்கே ஐயாட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். சில பிசாசு இயேசு நாமத்தில் போனால் என்ன செஞ்சிடும்? போயிடும். அது லோயர் லெவல் டெவில். ஹையர் லெவலுக்கு என்ன செய்யணுமா? இன்னும் ஜபம், இன்னும் அர்ப்பணம், இன்னும் உபவாசம், இன்னும் என்னுடைய சமூகம், அதில் இருந்து என் பலனை பெற்றுக்கிட்டு போ. அந்த பிசாசு என்ன செஞ்சோம்? போகும். சும்மா ஜெபம் பண்ணாமல் கொள்ளாமல் அதை ஊழிய மாதிரி ஒம்பாட்டி செஞ்சுக்கிட்டே இருந்தாச்சுன்னா அது போகாது. அது ஆடும், ஆனால் போகாது. ஆடுறது பெருசு இல்லை, பிசாசு போகணும். அப்போ அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. பிசாசு அப்படி ஆடிச்சு, அப்படியே உருண்டுச்சு, பிறண்டுச்சு, ஆனால் என்ன செய்யலை? போகலை. ஏன் போகலை? நீ தான் காரணம்ட்டாரு. ஆனால் அங்கே சொல்லும் போது என்ன சொன்னார்? அவங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொன்னார்? இவன் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்துல இல்லை, இன்னொரு இன்னொரு இடத்துல இருக்குது. அவரையும் பார்த்து என்ன செஞ்சாருன்னா கண்டிச்சார். அவங்கள எதுவும் என்ன செஞ்சார்? ஒரு மாதிரி சொன்னார், மாறுபாடான சந்ததியே இங்கே இருக்க, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், அவனை ஏண்டத்தில் கொண்டு வாங்க, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க தனித்து வரும்போது என்ன சொல்கிறாரு? உங்கள் அவிசுவாசத்தினால தான், உங்களுக்கு சரியான விசுவாசம் என்ன செய்யலை, நம்பிக்கை இல்லை, என் மேலே உங்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஊழியக்காரர்கள் மேலேயும் வைக்க வேண்டிய அளவு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். ஓவராக என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை ஊழியக்காரருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம கொடுத்துடக்கூடாது. இது ரெண்டாவது காரியம். சரி, மூன்றாவது ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த சம்பவம் தானே. 1 சாமுவேல் 25 உங்களுக்கு தெரிஞ்சிருமே, சொல்லுங்கள். 1 சாமுவேல் 25 நாபால் விஷயம் கொஞ்சம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 25:4. நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டு. சரி, அது போய்கிட்டே இருக்கும். 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ இவர் நம்ம தாவீதுக்கு என்ன வேண்டியிருக்கு? அவரோட எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் இருக்கிறாங்க. இப்போ நாபால் என்ன பண்ணுறாருன்னா, ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறார். அந்த நாட்களில் இப்படி ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய விருந்து பண்ணுவாங்க. விருந்து பண்ணும்போது அவங்களுக்கு மாத்திரமில்லை, அவங்களோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த அசனம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அசனம் மாதிரி எல்லாருக்கும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. நல்ல விருந்து கொடுப்பாங்க. சாப்பாடு இல்லை, வெறும் சோறும் ஒரு அவியலும் வச்சு கொடுக்கறதில்ல, நல்ல விருந்து, ஆடு அடித்து என்ன செய்வாங்க? விருந்து கொடுப்பாங்க. ஆகவே ஆகாரம் நிறைய என்ன செய்யும்? இருக்கும். இந்த சூழ்நிலையில் இதை யார் கேள்விப்படுறா? தாவீது கேள்விப்படுறாரு. இந்த நாபாலுக்கு ஏற்கனவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நல்ல உதவி செய்திருக்கிறாரு. அது அவங்க ஆட்களே சொல்கிறாங்க. நம்ம ஆடுகளெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்ல பாதுகாப்பு யார் கொடுத்தா? தாவீதினுடைய வீரர்கள் கொடுத்தாங்க. நம்ம ஆடு எதுவுமே களவு போகலை, ரொம்ப நம்மகிட்ட ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க, இப்படிலாம் அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்னு சொல்கிறான். ஆகவே இவர் அதிகமாக யார் மேலே நம்பிக்கை வச்சுட்டாரு? நாபால் மேலே நம்பிக்கை வச்சுட்டாரு. நாம் அவருக்கு நன்மை செய்தோம், ஆகவே அவர் கண்டிப்பாக நமக்கு நன்மை செய்வார் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி ஆட்களை 10 பேரை அனுப்புகிறாரு. அவர் சிம்பிளாக கிண்டலாக பேசி விட்டுட்டுறாரு. பார்த்து உங்களுக்கு தெரியுமில்ல, எங்களுக்கு நாங்கள் சமைச்சு வச்சதை ஊர் பேர் தெரியாத எவனுக்காவது நான் என்ன செய்வேன்னா கொடுப்பேனா? இந்த நாட்களில் சில வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எஜமான விட்டு என்ன செஞ்சுறாங்க? ஓடி போகிறாங்க. ஈசாயின் மகன் யார், தாவீது யாருன்னு தெரியாத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு, புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நல்லாவே இவருக்கு தெரியும். அப்போ இவர் வந்து நிற்கும்போது ஈசாயின் மகன் சொல்லக்கூடிய அளவு தெரிஞ்சிருக்குல்ல தாவீத. அப்போ பாருங்க, இவர் யார் மேலே நம்பிக்கை வச்சுட்டாருன்னா, இந்த நாபால் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சுட்டாரு. ஆனால் இவர் எங்கே தான் போயிருக்கணும்? தேவ சமயம். ஏன்னா அவர் அடிக்கடி தேவனோடு நல்ல தேவ சமூகத்தை அனுபவிக்கிற ஒரு மனுஷன் தானே. எந்த காரியங்களையும் கூட தேவனிடத்தில் தானே கேட்கிறாரு. இவர் ஒருவேளை நமக்கு உதவி செய்வார்னு ஒரு நம்பிக்கையை யார் மேலே வச்சுட்டாரு? மனுஷன் மேலே வச்சுட்டாரு. சில சமயங்களில் நாமும் அப்படி தான், இவங்கிட்ட போனால் உதவி கிடைக்கும், இவங்கிட்ட கேட்டா போனால் நமக்கு ஒத்தாசை கிடைக்கும் அப்படின்னு நம்ம போகிறோன்னு வைங்களேன், ஒன்றுமே கிடைக்காது. சில சமயங்கள் சொல்லுவாங்க சில ஆட்கள்லாம், பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா இதெல்லாம் நடந்ததை தான் அப்படி பொதுவாக சொல்கிறேன். கல்யாணம் ஆகும்போது என்கிட்ட சொல்லுங்கள், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு நல்ல தொகையை உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? வாக்கும் கொடுத்துருவாங்க.
உடனே கல்யாணமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதை வச்சு? இவர் வேற ஒரு நல்ல தொகையை தருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பிறகு நேராக அவங்க வீட்டுக்கு போவாங்க. போய், ஐயா நீங்கள் அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்களா பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டீங்க, அப்போ நான் இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு என்கிட்ட வாங்க, ஒரு பெரிய தொகையை நான் உங்களுக்கு ஒரு இனாமாக தர்றேன்னு சொன்னீங்க, அதான் வந்திருக்கிறோம். அப்படியா? அது அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுதான் மனுஷன். அது அன்னைக்கு என்ன செஞ்சேன்? சொன்னேன், ஆனால் இன்னைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி தான் மனுஷர்கள் திடீர்னு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கை விட்டுருவாங்க. அதான் பக்தன் விதமாக பாடுறாரு, நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. அல்லேலூயா. 25:11 வாசிக்கிறேன். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்பிக்கை இப்படி என்ன செய்யக்கூடாது? நாபால் சாதாரண ஆள் இல்லை, அவனும் ஒரு நல்ல ஐஸ்வர்யவன் தான். அவனை பற்றி 3000 ஆடுகள், வேலைக்காரர்கள் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. யோபு மாதிரி பெரிய பணக்காரன் இல்லாட்டாலும் ஒரு மிடில் லெவல் ஒரு நல்ல ஒரு பணக்காரனாகத்தான் இருந்தான். ஆனால் இந்த தாவீது அந்த மனுஷனை நம்பினான், அவன் கைவிடப்பட்டான். மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இது அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நம்பிக்கை முழுசுமாக யார்கிட்ட தான் இருக்கணும்? தேவனிடத்தில் தான் இருக்கணும். அந்த டாக்டர் ஸ்பெஷலாக இருக்கிறார், அவர் கை வச்சு அப்படி அறுத்து சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணிடுவார், இப்படி நம்பக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புத சுகத்துக்காக தான் எதிர்பார்த்தோம், ஆனால் நாங்கள் பலவீனன். ஆண்டவரே அற்புத சுகம் நடக்கலை, ஆகவே நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகிறோம். ஆண்டவரே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த ஆப்ரேஷனில் கூட இருந்து அப்புறம் சரியாகணும். சில சமயங்களில் ஆப்ரேஷனில் எவ்வளவு தவறு வந்துடுது. சின்ன கத்திரிக்கோல்லாம் இருக்குமா. ஒரு சமயத்தில் எப்படி உள்ள அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன்ஸ் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்லாயிட்டுன்னு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு வயிற்று வலி தாங்க முடியல, உருள்றாங்க பிறல்றாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணப்பட்டவங்க திருப்பி கொண்டு போய் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த கத்திரிக்கோலை வச்சு தச்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். எப்படி பாருங்களேன், ஸ்தோத்திரம். நிறைய பேர் சுற்றி இருப்பாங்க, நர்ஸுகள் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதை சர்ஜரி பண்ணுகிற டாக்டர் இருப்பார், இப்படி சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியோ கவனக்குறைவாக இந்த சின்ன கத்திரிக்கோலை உள்ளே வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? தச்சிட்டாங்க. இப்படிலாம் என்ன செய்யுது? நடக்குது. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நமக்கு கஷ்டம்தான். அது ஆப்ரேஷன் பண்ணாலும் சரிதான். சில ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வியாதி என்ன செய்யாது? குணமாகாது. இப்படிலாம் இருக்குது. அப்போ நம்முடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஒன்று பார்ப்போம். ஏசாயா 31:1. ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினாலும் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்புவதை பார்க்கிலும் யார் அதிகமாக நம்பினாங்கன்னா எகிப்தியர்களை ரொம்ப நம்பினாங்க. எகிப்தியர் இன்றைய அமெரிக்கா மாதிரி. ஸ்தோத்திரம். இன்றைக்கி அப்படி தானே இருக்குது அமெரிக்கா. இதே போல தான் அமெரிக்கா. பெரிய சட்டாம்பி மாதிரி இருப்பான் அமெரிக்காக்காரன். ஸ்தோத்திரம். அவர் வச்சது தான் சட்டம், அவர் சொன்னது தான் வேதம். அவர் டேக்ஸ் போட்டால் அதை நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும். அந்த அளவில் டாப் மோஸ்டில் இருக்கிற ஆள் யார் தான்? இன்றைய அமெரிக்கா.
இது போல தான் அன்னைக்கு யார் இருந்தா? எகிப்து இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை அப்படின்னா இவர் எகிப்துக்கு ஒரு பணம் கொடுத்தா போதும், அல்லது எகிப்துக்கு நல்ல பொன் பொருளை கொடுத்தா போதும், உடனே அவர் சண்டைக்கு ராஜா என்ன செஞ்சிருவார்? ஐயா வந்துடுவார். அன்றைய ரவுடின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரவுடி. ஏன் இன்னைக்கு நம்ம சிலர் அப்படி செய்கிறாங்கல்ல, ரவுடியை வச்சு ரவுடி அடிக்கிறது. அது மாதிரி அன்னைக்கு பெரிய ரவுடி மாதிரி இருந்தது யாருன்னா அந்த எகிப்து அந்த பார்வோன், அந்த குதிரைகள், அந்த பலசாலி. அதான் சொல்லி பாருங்களேன், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும். என்ன அழகா இருக்கு பாருங்க, கர்த்தரை தேடாமலும். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் மேல, கர்த்தர் மேல இருக்கணும். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஒரு தீர்மானத்தோடு போங்க. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு சமயத்துல அந்த அசீரியா ராஜா சொல்றாரு எசேக்கியா ராஜாவை பார்த்து, நீ இவ்வளவு தனமாட்டா இருக்கிறதுக்கு யார் மேலப்பா நீ நம்பிக்கை வச்சிருக்கிற? நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? என் முன்னால எந்த ராஜ்யங்களும் நிக்கல தெரியுமா? என் முன்னால எந்த தேவர்களும் நிக்கல தெரியுமா? உங்க தேவர் என்ன ரொம்ப வசதியோ? உங்க தேவர் உன்னை காப்பாற்றுவாரோ? அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜாட்ட மற்ற அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எசேக்கியா சொல்றதை என்ன செஞ்சிடாத, நம்பிராத. நீ ராசியாகி ஏன்டவா, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், காரியங்களை செய்யறேன்னு சொல்றாரு. நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? இன்னைக்கு ஜனங்கள் இப்படிதான் நம்ம பார்த்து கேட்கறாங்க, என்னப்பா நம்பிக்கை வச்சிருக்கிற? என்னமோ பெரிய இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டியா? இப்போ புதுசா உனக்கு ஒரு கடவுள் கிடைச்சிட்டாராம், வெள்ளக்கார கடவுள். அவர் ரொம்ப வசதி ஆயிட்டார். என்ன, நமக்கு இருக்கிற தெய்வங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று வந்த வெள்ளக்காரன் அவன் சாமி உனக்கு வசதியாக தெரியுது. ஸ்தோத்திரம். அவன் கலாச்சாரத்தை நம்ம ஏற்றுக்கிடுவோம், அவன் தெய்வனை ஏற்றுக்கிட மாட்டோமா நம்ம? எப்படி பார்த்தீங்களா? நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே இங்கிலாந்து கலாச்சாரம். அது உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு வரைக்கும் சட்டங்கள் எல்லாம் எந்த கலாச்சாரம்? இப்போ இருக்கிற கவர்னர் இருக்கிறாருன்னா இதெல்லாம் போட்டது யாரு? இங்கிலாந்து. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கிலாந்து கலாச்சாரம் அந்த பழைய இது அப்படியே இருக்கு. ஆனால் இன்னும் அதிகமாக இன்னைக்கு வர்றது எந்த கலாச்சாரம்? அமெரிக்க கலாச்சாரம் நம்ம இந்திய தேசத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. சரி, நம்ம இங்க பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி. அவன்கிட்ட சொன்னா போதும், என்ன செஞ்சிருவான்? டக்கு 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 டக்குன்னு இதில் வந்துடுவான், ரதத்தில் வந்துடுவான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ கிருபை என்ன செஞ்சது இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டுட்டு 600 பிரதான ரதங்களை வச்சிருக்கான். 600 பிரதான ரதங்கள். அதுக்கு லெவல் கீழே உள்ள ரதங்கள் சொல்லவே முடியாது. அத்தனை ரதங்கள், அத்தனை குதிரை வீரர்கள் இருந்தாங்க. ஐயா உடனே பாஞ்சு நெஞ்சிருவாரு. குட்டுக்கு துட்டு கொடுத்தா போதும், கூலி கொடுத்தா போதும், டக்குன்னு வந்து நிற்பாரு சண்டைக்கு. இப்படி நாம இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். பாருங்க, நமக்கு ஏதாவது சண்டை வந்து யாருக்காவது சண்டை போடுறாங்க, இன்னைக்கு சாயங்காலம் அடிக்க வராங்க அப்படின்னா உடனே நம்ம 4-5 பேரை நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிடக்கூடாது. பிரைஸ் இவரை கூப்பிட்டு வச்சுக்கிடுவோம், அவரை நம்ம செல்வம் பிரதரை கூட்டி வச்சுக்கிடுவோம், கிறிஸ்டோபர் பிரதரை கூட்டி வச்சுக்கிடுவோம், எல்ஷடாய் கிறிஸ்டோபர் பிரதரை கூட்டி வச்சுக்கிடுவோம். அவ்வளோ வேறையும் பாதுகாப்பாக ஒரு ரூமில் என்ன செஞ்சு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த நேரம் பார்த்து அவன் டமால்னு வரும்போது நம்ம ஆட்கள் போய் என்ன செஞ்சிடுவோம், நமக்கு சப்போர்ட்டாக என்ன செய்யட்டும், நிற்கட்டும். இன்னைக்கு இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி தான் அவன் எப்படி வரானோ அதே வழியில். இப்படி செய்யாதிருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அப்படி விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நீ ஏன் பிள்ளடா, உன்னை கண்மணியை போல நான் பாதுகாக்கிறேன். உன்னை மாத்திரமல்ல, உன்னை போல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு இல்லை. உன் முடியே எண்ணி வச்சிருக்கிறேன்னா உன்னை பாதுகாக்க மாட்டேனா? ஏன் நீ என்கிட்ட வரமாட்டேக்க? ஏன் இந்த ரவுடிகள்கிட்ட எல்லாம் போற? ஏன் அவன்கிட்ட இவன்ட்டையும் சொல்லிக்கிட்டு அலையிற? ஏன் பயந்து நடுங்கிக்கிட்டு அலையிற? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்ட்ட சொல்லிட்டு நிம்மதியாக தூங்க வேண்டியதானே? அதை விட்டு போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லாமல் சொல்றாரு நம்ம பார்த்து. ஹல்லேலூயா. அந்த பாருங்க, குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகாபலசாலிகளாயிருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ பரிதாபம். சேர்த்துக்கொண்டோம் கூட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயோ பாவம், ஐயோ பரிதாபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்படி அழகா பேசுகிற, எத்தனை வசனங்கள் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 27 வாசிங்க. இதே இதோட உள்ளதான். சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே
மேன்மை பாராட்டுவோம். இது பரிசுத்த பைபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிலர் தங்கள் ரதங்களை நம்புகின்றனர், மற்றோர் தங்கள் வீரர்களை நம்புகின்றனர். ஹல்லேலூயா. என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதில் எப்படி இருக்கு? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அதே அர்த்தம் தான். எங்களுக்கு ரதம் இருக்கியா, எங்களுக்கு குதிரை இருக்கியா, அதுவும் எகிப்திலேருந்து வருகிற ரதம் பயங்கரமான ரதம், யாரும் அசைக்க முடியாது. நம்ம இப்படிலாம் சொல்லி பேசுகிறோம்ல, இல்லை என்ன 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 நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை சாதாரணமான ஆளுக்கு நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் அசைக்க முடியாது. ஸ்தோத்திரம். எங்களுடைய பின்புலம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இப்படிலாம் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை சொன்னோம்னா அன்றைக்கி தோல்வி அடைந்துடும். நாம் என்ன சொல்லணும்? என்னோடு ஒருவர் இருக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்றாரு? உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். எனக்குள்ள பெரியவர் இருக்கிறாரு. இந்த பெரியவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, அவர் எல்லாத்தையும் சரி செய்துவாரு. நான் ஒன்றும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தனியா இல்லை, என்னோட ஒரு பெரிய படை இருக்கிறது, ஒரு சேனை இருக்கிறது. எதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் யார் சொன்னா? எலிசா கேயாசிட்ட சொன்னாரு. அவன் பயந்து நடுங்கிறான். ஐயோ நம்ம அதமானோம், சோலி முடிஞ்சது, இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, ஏண்டா குதிக்கிற, ஏண்டா கதற, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் சொன்னபோது கர்த்தர் கண்ணை திறந்தா இங்க அக்னிமயமான குதிரைகள். வாண்ட இருக்கிறது நொண்டி குதிரை. ஹல்லேலூயா. ஓன்ட்ட இருக்கிறது மூச்சை எடுத்துட்டா டக்குன்னு போயிடும். ஆனால் எங்கள் அப்பன்ட்ட இருக்கிறது, எங்கள் அப்பாட்ட இருக்கிறது அக்னிமயமான குதிரைகள். ஹல்லேலூயா. ரெண்டையும் மோத விட்டு பார்ப்போமா? எகிப்து ராஜாவே உன் குதிரையும் வரட்டும், இந்த எலிசா கூட இருக்கிற அக்னிமயமான ரதங்கள் வரட்டும், ரெண்டையும் மோத விட்டு பார்ப்போம், எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். சின்ன பின்னமாயிருவ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு எகிப்தை போன்ற குதிரைகளை, இந்த பலசாலிகளை போன்ற வீரர்கள் நம்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை விட உனக்காக நான் அக்னிமயமான குதிரைகளை வச்சிருக்கிறேன், அக்னிமயமான ரதங்களை வச்சிருக்கிறேன். ஏன் சோர்ந்து போயிருக்கிற, ஏன் தளர்ந்து போயிருக்கிற, ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கிற? நீ நடுங்க வேண்டியவன் இல்லை, தாவீதை போல தைரியமா நிற்க வேண்டியவன். அவன் பாரு, எந்த பயிற்சியும் இல்லாம அவன் தைரியமா நிற்கிறான். அவ்வளவு பயிற்சி பெற்ற அத்தனை பேரும் கோழைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்னேரோடு கர்த்தர் இல்லை, சவுலோடு கர்த்தர் இல்லை, அந்த வீரர்களோடு கர்த்தர் இல்லை. கர்த்தர் இருந்த ஒரு தாவீது நெஞ்ச நிமித்தி தைரியமாக நின்னான். உயிரை துச்சமாக என்ன செய்தான்? மதித்தான். அப்ப பாருங்க, பரிசுத்த பைபிள் என்ன சொல்லுது? சிலர் தங்கள் ரதங்களை நம்புகின்றனர், மற்றோர் தங்கள் வீரர்களை நம்புகின்றனர். இதே பாயிண்ட்ல இன்னொன்று தரேன். உபாகமம் 17:16. உபாகமம் 17:16. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? உங்களுக்கு எனக்குமா? அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம உரிமையாக்கி கொள்ளலாம். அதை போல உள்ளது உரிமையாக்கி கொள்ளலாம். யாருக்கு சொன்னாரு? தெய்வமே. ராஜாக்களுக்கு, இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு தேவன் என்ன செஞ்சார்? ஒரு கட்டளை கொடுத்தாரு. ஒரு ராஜா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரிஜினல் அந்த பைபிள் அந்த காப்பி யார்கிட்ட இருக்கும்? பிரதான ஆசாரியன்ட்ட இருக்கும். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற மாதிரி பைபிள் கிடையாது. அன்னைக்கு பைபிள் கிடையாது. 2 பேர்கிட்ட தான் பைபிள் இருக்கும். அதனால தான் வசனத்தை கேட்கும்படியாக அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆலயத்துக்கு முன்னால் வந்து நிற்பாங்க. அப்போ வசனம் என்ன செய்யப்படும்? வாசிக்கப்படும், போதிக்கப்படும். ஒரு 2 பேர் கையில் தான் இந்த பைபிளே உண்டு. ஒரிஜினல் பைபிள் பிரதான ஆசாரியன்ட்ட இருக்கும். இன்னொன்று செராக்ஸ் காப்பி, அதனுடைய காப்பி ஒன்று யார்கிட்ட இருக்கணும்? ராஜாட்ட இருக்கணும். அந்த அதில் தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. உபாகமம் வரைக்கும் எதில் இருக்கும்? அந்த புஸ்தகத்தில் இருக்கும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 தான் யார்கிட்ட இருக்கும்? அந்த பிரதான ஆசாரியன்ட்ட இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற மாதிரி 66 புஸ்தகம் கிடையாது. அந்த நாட்களில் எத்தனை புஸ்தகம் தான்? 5 புஸ்தகம் தான். பஞ்சாகமம், தோரான்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? தோரா, பஞ்சாகமம். அப்போ இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போகாமல். ஏன்னா எகிப்து குதிரை எப்படிப்பட்ட குதிரை? வல்லமையான குதிரை. அங்கே இருக்கிற பராக்கிரமசாலிகள் நல்ல பராக்கிரமசாலிகளாக இருக்காங்க. மற்ற பாருங்க, நம்ம குதிரைலாம் எப்படி பார்த்துருக்கீங்களா? நம்ம குதிரைலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பீச்சில் ஒரு குதிரை கிடக்கு, அது பாருங்க சோட்ட மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். பிரைஸ்லாம் அதில் ஏறி உட்கார வச்சு
இன்னும் கொஞ்சம் கோலியாத்து மாதிரி ஆளை ஏறி உட்காந்து வச்சோன்னா பொத்துன்னு அந்த குதிரையை கீழே உட்காந்துரும். நம்ம குதிரையெல்லாம் பார்த்தோன்னா அது குதிரை இல்லை, கழுத மாதிரி தான் இருக்கும், கோவேறு கழுத மாதிரி தான் இருக்கும் நம்ம குதிரைகள்லாம். ஏன்னா இதுக்கு சாப்பாடும் கிடையாது, என்னமும் கிடையாது. ஆனால் இதில் இங்கிலாந்து குதிரை, அமெரிக்கா குதிரை அதெல்லாம் செழிப்பாக இருக்குது பாருங்கள். இங்கிலாந்துலாம் நல்ல செழிப்பான ஒரு இடம், நல்ல அந்த பசுமையானதை சாப்பிட்டு நல்லா கொழுன்னு என்ன செய்யும் இருக்கும். நம்ம குதிரைகள் அப்படி. ஆனால் ஒருவேளை இங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கே போய் பார்க்கணும்? கொஞ்சம் நல்ல குதிரைகளை இராணுவத்தில் போய் பார்க்கணும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கெல்லாம் போய் எங்கே போய் பார்த்தோம்? தூத்துக்குடியை விட்டால் நமக்கு இடமா தெரியுது. ஸ்தோத்திரம். சிலர்லாம் சிலருக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் அப்படிலாம் போய் பார்க்குறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஆர்வமும் இல்லை. ஆனால் அந்த பிரசங்கங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி பார்க்கணுமோன்னு தோணுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சரி இருக்கட்டும். அப்போ பாருங்கள், இவங்களுடைய நம்பிக்கை முழுசுமாக எங்கே தான் இருக்குது? எகிப்து மேலே, எகிப்து குதிரை மேலே தான் என்ன செய்திருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி எகிப்து என்ன செய்யாத, என்ன தேடாமல், என்ன பரிசுத்தராகி, என்ன இஸ்ரவேலின் பரிசுத்தராகி என்ன நோக்கி பார்க்காம நீ வெற்றி வேணும்னு சொல்லி இந்த ரவுடியாகி எகிப்தை தேடிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சில வெற்றிகள் கிடைச்சது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சில சமயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த எகிப்துக்கு நீ போகாத, போனால் உனக்கு என்ன செய்யாது, காரியம் வாய்க்காது. எகிப்தை நம்பாத, எகிப்துக்கு போகாத அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறாரு. போனால் அங்கே கதை முடிஞ்சு போச்சு. கேட்காமலே போய்கிட்டே தான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்க நம்பிக்கை யார் மேலே இல்லை? கர்த்தர் மேலே இல்லை. கர்த்தரை தேடணுங்கிறது இல்லை. அன்னைக்குள்ள ராஜாக்களை வச்சு தான் சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனை வந்த உடனே சில பரிசுத்தவான்கள் தான் கர்த்தரை தேடினாங்க. எசேக்கியா என்ன பண்ணார்? உடனே கர்த்தரை என்ன செஞ்சார்? தேடினார். ஆலயத்தில் போய் அந்த லெட்டரெல்லாம் வச்சு என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். ஏசாயாட்ட சொல்லி அனுப்புனார். இப்படிலாம் என்ன செய்து நிறைய காரியங்கள் என்ன செய்து பைபிளில் இருக்குது. இது இப்படி செஞ்சவங்க ஒரு சிலர் தான். மற்றபடி டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு எதிரி வந்துட்டாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரிய ராஜாவை கூப்பிட்டு அவங்ககிட்ட சண்டை போட என்ன செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்படி செய்யாத அப்படி. நம்ம பார்த்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். 3 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன பாயிண்ட் பார்த்தோம்? 4. ஸ்தோத்திரம். முதல்ல மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதிரி. ஹெட்டிங். முதல்ல இஸ்போசேத்து யார் பேரில் நம்பிக்கை வச்சார்? அப்னேர் என்கிற தனி மனிதன் மேலே நம்பிக்கை வச்சார். அதே இஸ்போசேத்து அவன் போன உடனேயாவது கர்த்தரை தேடினா அவர் 2 வருஷம் தான் ராஜ்யபாரம் பண்ணார். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷமாவது ராஜ்யபாரம் பண்ண வச்சுருப்பார். ஆனால் திரும்பவும் அவர் என்ன செய்யலை? கர்த்தரை தேடலை. அதே தப்பு செஞ்ச தப்பே திருப்ப. இப்போ நாமும் இப்படி தான். ஒரு காரியம் வந்துட்டா யாரை பார்க்கலாம், எவரை சந்திக்கலாம்? ஸ்தோத்திரம். அன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேலைன்னா இபியில் ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், டிடிபிபிஎஸ்சில் ஒரு வேலை கிடைக்குது. எந்த ஆளை பார்த்து ஒரு 15 லட்சத்தை தள்ளிடுவோமா? ஒரு 15 லட்சம். அவர் சொல்லுவான் 15லாம் இப்போ கிடையாது, இப்போ 20 பரவாயில்ல கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியானுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 20 லட்சம் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தானே நம்ம லெவல் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய பரிசுத்தமான குறித்து நான் பேசிட்டு நான் முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஆர் ஸ்டான்லி எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய பேட்டியை கேட்டு ஸ்தோத்திரம் ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள் இருக்கிற ஒரு பூமியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய கொஞ்சம் கேளுங்க, அவருடைய இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. ஆர் ஸ்டான்லி எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க எவ்வளவு சின்ன கொஞ்சம் பேருக்கு தெரியுது பார்த்தீங்களா? அவர் ஒரு வேத பண்டிதர். வேத பண்டிதர். நமக்கு அதெல்லாம் இல்லை. ஏசு சுகம் அளிக்கிறார், ஏசு ஆசீர்வதிக்கிறார், இதிலேயே கதையை ஓட்டிடலாம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக போகணும் வேத வாக்கியங்களுக்குள்ளே. சரி, அது இருக்கட்டும். அவர் சொன்ன காரியங்கள் என்னெல்லாம் அழ வச்சுனாலும் அழுதுட்டேன் அந்த செய்தி, அந்த இதை கேட்டுட்டு. நான் அரிக்கன் லைட்டில் படித்தேங்கிறாரு. எதில் படித்தாராம் அவர்? அரிக்கன் லைட்டில் தான் நாங்கள் எங்களுடைய அவ்வளவு ஏழ்மை அவருடைய ஆரம்ப நாட்களில். கடைசியில் அவர் சிவில், எம்டெக் சிவில். அப்போது அவரே அழுதுட்டார் அந்த சாட்சியை சொல்லும்போது. இவர் இன்டர்வியூக்கு போகிறாராம். என்னது இன்டர்வியூக்கு என்ன செய்கிறாரு? போகிறாரு, அந்த செலெக்ஷனுக்கு போகிறாரு, அந்த படிப்புக்காக, எம்இ படிப்புக்காக அவர் போகிறாரு. ஆனால் எல்லோரும் நல்லா ட்ரெஸ் கொடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் வந்திருக்காங்களாம். அதுலேருந்து அந்த படிப்பு அந்த 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 கோட்டாவில் உள்ளே போகிறதுக்கு அந்த மாதிரி அந்த காரியங்கள் ரொம்ப நீட்டாக ஷூலாம் போட்டு, இவருக்கு ஷூ போடுறது கூட காசு இல்லையாம். ஒரு சாதாரண ஷர்ட்டு, காலில் ஒரு செருப்பு போட்டுட்டு போனாராம். இவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சான். அப்போ இவர் உள்ளே போனாராம். உள்ளே போய் எல்லோரும் வந்துட்டாங்களாம். கடைசியில் அங்கேருந்து அறிவு கொடுக்க தான் ஆர் ஸ்டான்லி தான் ஃபஸ்ட்டு. ஒரு கைதட்டுங்களேன். அது மாத்திரம் இல்லை, அது ஏற்கனவே கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிருக்காரு, அதுலேயும் ஃபஸ்ட்டு.
அப்புறம் பெங்களூரில் ஒரு சயின்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று உண்டு, அதுலேயும் ஃபஸ்ட்டு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, இவனத்தை ஒரு 15 லட்சத்தை தள்ளிட்டா இங்கே போயிடலாம், அல்லது இங்கே ஒரு 10 லட்சத்தை தள்ளிட்டா இங்கே போயிடலாம். இப்படி தானே நம்ம எண்ணம் இருக்குது, நம்ம எண்ணம் இப்படி தானே இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம எண்ணம் நேர்மையாக வரமாட்டேக்குதே. அப்போ பாருங்கள், அவருக்கு ரொம்ப கஷ்டமாக 3லையும் ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும்னு தெரியல. அந்த 3 அப்ளிகேஷனையும் எடுத்துகிட்டு காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு போய், ஆண்டவரே எனக்கு 3லேயே எனக்கு நீ செலெக்ஷன் கொடுத்துரு. 1 கொடுத்துருந்தா பரவாயில்ல, நான் அந்த 1ல் போய் ஜாயின் பண்ணிடுவேன். இப்போ நீர் எனக்கு 3 கொடுத்துருக்கீரு, நான் எதை செலக்ட் பண்ண ஆண்டவரே, நான் எதை செலக்ட் பண்ணேன்? அப்போ உள்ளான அந்த ஒரு இதில் எம்டெக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சான். அப்போல்லாம் அவருக்கு ரொம்ப தெரியாதான் அது. ஸ்தோத்திரம். அப்போ ஐஐடியில் போனால் எம்டெக், கிண்டியில் போனால் பிஇ அல்லது எம்இ, அந்த 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 இது. அப்போ கர்த்தர் சொன்னபடியே அவர் அதில் போய் என்ன செஞ்சாராம், சேர்ந்தாராம். பார்த்தீங்களா, கர்த்தரின் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாம் ஒரு குறுக்கு வழியை எப்படியாவது கண்டுபிடிச்சி வேலையை வாங்கிடுவோம். நமக்கு வேண்டியது வேலை, அவ்வளோதான். அது குறுக்கு வழியோ அது எந்த வழியோ அதெல்லாம் கிடையாது. எனக்கு வேலை கிடைச்ச பிறகு தசமமாகலாம் நான் கொடுத்துருவேன், கரெக்டாக கொடுத்துருவேன், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படி தானே இருக்குது, நம்ம நிலமெல்லாம் இப்படி தானே இருக்குது. ஸ்தோத்திரம். அடுத்த இந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியல. இதுக்கு தான் அந்த 3வது பாயிண்ட், அந்த காரியம். சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம யாரை பார்த்தோம், முடிச்சிட்டேன். இஸ்போசேத்து அப்னேர் மேலே நம்பிக்கை வச்சார். 2வது பானா ரேகாப் மேலே நம்பிக்கை வச்சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது நம்ம பார்த்தோம், ஊழியக்காரர் மேலே கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தரிடத்தில் நம்முடைய அபயத்தை வைக்கணும், அபயமிடணும். அவர் ஊழியக்காரர் மூலமாக அவர் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். 2வது. அடுத்தது 3வது யார் பார்த்தோம், தாவீது நாபால் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாரு. அவன் ஒரு பணக்காரன், இந்த நேரத்தில் போனால் சரியான நேரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சாரு. ஆனால் அவர் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சதுனால அது என்ன செய்யலை, அப்பொழுது அவருக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அடுத்தது கடைசியில் பார்த்தோம், எகிப்தின் குதிரை வீரர் மேலே. நம்ம அன்னைக்கு எகிப்தின் குதிரை வீரர் மேலே அப்படின்னா, நாம் இவங்ககிட்ட போனால் இது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படிப்பட்டவர்கள் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அவங்க தேவனை தேடலை, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு முதலிடம் கொடுக்காம எகிப்தை என்ன செஞ்சாங்க, நம்பியிருந்தாங்க. எகிப்தின் குதிரைகளை நம்பியிருந்தாங்க. அங்கே இருக்கிற குதிரைகள் வீரர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, பலசாலிகளாக இருந்தாங்க. அந்த பலசாலியாக பெருசு, தேவன் நமக்காக அவர் பயங்கரமான தேவன். அவர் நமக்காக பராக்கிரமமான காரியங்களை செய்கிற தேவன். கர்த்தருடைய காரியங்கள் நம்ம உண்மையாக இருந்தால் நம்முடைய காரியங்களில் அவருக்கு நிற்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்காக நின்னா நமக்காக கர்த்தர் நிற்பார். ஆனால் நாம் கர்த்தருக்காக நிற்க மாட்டோம். நமக்கு இங்கேயும் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், மதில் மேலே பூனை. ஹல்லேலூயா. இங்கே பாயவா அங்கே பாயவா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் சொன்னேன்ல அன்னைக்கு. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு முந்தைய ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு, அந்த ஒய்ஃபுக்கு நம்ம சபைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க சிஎஸ்ஐக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு நம்ம சபையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆகவே இங்கே வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாதான். அப்படி தீயா நிற்பாராம். எப்படி நிற்பார், தீயா நிற்பார். ஒரு சமயம் என்ன செய்வார், எங்கே திரும்புதோன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு இதுக்கு சொல்கிறேன், லெஃப்டில் திரும்பினா அண்ணா நகர், ரைட் பக்கம் திரும்பினா அவங்க அந்த சிஎஸ் சபைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆண்டவரே லெஃப்ட்டில் திரும்பட்டோன்னு. அன்றைக்கி லெஃப்ட்டில் திரும்பிடும். சோத்திரம் ஆண்டவரே, இப்படிலாம் சபைக்கு வராங்க, நமக்கு இப்படிலாம் இருக்கா. ஸ்தோத்திரம். இப்படிலாம் நமக்கு இல்லையே. அப்படி இருந்தமே டைமுக்கு நமக்கு வர முடியலையே, நம்மளால் டைமுக்கு வர முடியலையே. ஸ்தோத்திரம். இருக்கட்டும். அப்போ பாருங்கள், திடீர்னு கேட்டோம் நாங்கள், என்ன இன்னைக்கு வரல. காரு ரைட் பக்கம் போயிட்டு, காரு எங்கே போயிட்டு, ரைட்டுக்கு போயிட்டு. அது சினிமா தியேட்டர் இல்லை என்றாலும் கூட அந்த சிஸ்டர் விரும்பின அந்த இதுக்கு அவரால் என்ன செய்ய முடியல. ஒரு நேரம் லெஃப்ட்டு, ஒரு நேரம் ரைட்டு. ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும் இங்கே வராங்க, இன்னொரு நேரம் பாரம்பரியத்தையும் என்ன செய்ய முடியல, விட முடியல. இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். ஸ்தோத்திரம். முழங்கால் போடலாமா? முழங்கால் போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்களும் ஸ்தோத்திரம். அந்த கவியை திருப்பி ஒருக்கா பாடிடுவோம். நீ நம் மனிதர் கைவிடலாம். ஸ்தோத்திரம். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம்,
நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீர் என்கிற தலைப்பிலே இந்த நாள் நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே சமயத்தில் மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அல்லது அவன் கர்த்தரை விட்டு விலகுகிற வேளையிலே அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்ப கிருபை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக வைப்பீராக. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த லெவலில் நாங்கள் வர தேவன் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.